ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு உளுந்தங்களி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதை நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ண மாவு. இதே மாதிரி நமக்கு ரெடிமேடாகவும் கடையில் மாவு கிடைக்கிது. நீங்கள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 கப் மாவுக்கு 1/2 கிலோ கருப்பட்டி. இதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். 200 கிராம் நல்லெண்ணெய். இதுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் எந்த கப்புக்கு மாவு இழந்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் தண்ணி. 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். கருப்பட்டி பாகு ஸ்டேஜில் மாற வேண்டாம். கருப்பட்டி கரைஞ்சி வந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் மண் கல் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு மண் கடலெலாம் இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்துடலாம். மாவை ஒரே இடத்துல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். இதை மாவு சேர்த்து நம்ம உடனே கலந்து விடக்கூடாது. 20 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறணும். மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் கலந்து விடணும். மாவு சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை சைடில் எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் மாவு நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு. மாவு எல்லாமே ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இதை நம்ம மொத்தமாக கிளறி விடக்கூடாது. ஒவ்வொரு சைடாக தான் கிளறி விடணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளறி விடுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. முதுகு வலி எல்லாமே நல்லா கேட்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இது மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் வச்சு இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உளுந்தங்களி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயாமார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.